எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேப்டன் விஜய் நடித்த 100வது படம் கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலீஸ் மாதிரி தெரியல. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனது மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் வரவேற்பு. ஒவ்வொரு சீனும் ஒரு டைலாக்கும் அவ்வளோ கிளாப்ஸ். படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்மளுக்கு புல்லரிக்குது. இன்னைக்கு 34 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரீரிலீஸ் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க மக்கள் மிகுந்த ஆரவாரத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் மாதிரி இதுக்கு மிகப்பெரிய ஆரவாரம் கொடுக்குறாங்க. இந்த படத்தோட வசனகர்த்தா தியாகத்தலிங்கம். என்ன வசனகர்த்தா ஆக்கினதும் இயக்குனர் ஆக்கினதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். செல்வமணி அவர்களை இயக்குனர் ஆக்கினதும் விஜயகாந்த் அவர்கள் தான். மன்சூர் அலிக்கான தமிழ்நாடே கொண்டாட வச்சதும் விஜயகாந்த் அவர்கள் தான். இப்ப 34 வருஷம் கழிச்சு இவ்வளவு கொண்டாட்டம் இல்லையா? 340 வருஷத்துக்கு பின்னால கூட கேப்டனுடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கு. நிச்சயமாக கேப்டன் பிரபாகரன் 2க்கும் தியாகத்தலிகான் தான் வசனம் எழுதுவார். நான் சொல்றேன், ஏன்னா முதுகெலும்பு தண்டுல ஒரு மின்சாரம் பாய்ச்சுற மாதிரி இந்திய வரலாற்றிலே, திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு வில்லன் எல்லாத்தையும் போட்டு தள்ள பிறகு 30 நிமிஷம் கோர்ட்டில் வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல், அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமா பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாவே இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது ட்ரோன், HD, இந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற டைம்ல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஒரு படம் இப்போ மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாம ஒரிஜினலா இப்படியே ராவா எடுங்க. இந்த படம் எடுக்கும் போது நான் பிறக்கல, அண்ணன் தான் பிறந்திருந்தாங்க. நான் இந்த படம் வீட்டுல டிவில தான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க சார். ஹலோ, அவர் உண்மையிலேயே அழகுப்பா. கரெக்ட். பட் நான் எங்க அப்பா வீட்டுல பார்த்த விதம் வேற, பட் சினிமால பார்த்த விதம் கண்டிப்பா வேற. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். கேப்டன் பிரபாகர் மிக அற்புதமா இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல நடிச்ச கேப்டனை எப்போதும் மறக்க முடியல. RK செல்வமணி சார உண்மையிலே ரொம்ப பாராட்டணும். எப்போதும் நடந்த படம் இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்குது. தியாகத்தலிங்கம் சார் மிக அற்புதமான வசனம். கோர்ட்ல அந்த வசனம் பார்த்தா இன்னைக்கு என்னமோ எழுதின வசனம் மாதிரி இருக்குது. இன்னைக்கு கரண்ட்ல நடந்த மாதிரி இருக்கு. கேப்டன் பிரபாகர், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அழகா, மிக அற்புதமா அவருக்கு சண்டையிலே அந்த கை இறங்கிச்சு, அதுல காலால கிக் பண்றாரு. ஒரு பிரமாதமா ஒரு ஆல் இந்தியா இல்ல உலக லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் விஜயகாந்த் சாரோட 100வது படம் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தை பிரம்மாண்டமான முறையில 450 தேட்டருக்கு மேல ஸ்கிரீன்ல தமிழ்நாடு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸ்பேரா சினிமாஸ் நிறுவனம் மூலமா. அவரு காலையில இருந்து திருவிழா மேல கொண்டாடுறாங்க. ஏகப்பட்ட போன் கால்ஸ். ஒரு ஷோ தான் முடிஞ்சிருக்கு, 140 ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தேட்டரு, பெரிய விஷயமா இருக்கு. இப்பதான் அப்டேட் பண்றேன்னா செல்வமணி சாருக்கு இப்பதான் அப்டேட் பண்றேன். ரொம்ப சூப்பரா ரசிகர் கொண்டாடுறாங்க. இந்த தமிழக மக்கள் இல்ல உலக மக்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் பர்த்டே அன்னைக்கு வேற லெவல்ல திருவிழா மாதிரி கொண்டாட போறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் படம் அதுலதான் இந்த சாங்கை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த படத்துல கேப்டன் பிரபாகரன் படத்துல அந்த சாங்க 3 தடவை திருப்பி போட்டாங்க. அது பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம். நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனா இருந்தாக்க நான் போய் ஸ்கிரீன் மேல போய் ஆடி இருப்பேன் அப்படின்னு. அது இப்ப பார்க்கும்போது அப்படியே எனக்கு மயிரெல்லாம் அப்படியே நட்டுக்குது. இப்போ பார்க்கும்போது இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பிரம்மாண்டமா இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமா இருந்திருக்கலாம். இந்த படத்தோட இயக்குனர் RK செல்வமணி சார், செல்வத்துள் செல்வம் RK செல்வம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக, ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சந்திரலேகா, அலிபாபா 47 இந்த மாதிரி படங்கள் தான் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பிறந்ததுக்கு அப்புறம் 91ல இந்த படம் தான் மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லி நான் பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் இதை பார்த்தேன்.
ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேப்டன்